நாஸ்டா கொண்டு வந்துக்கிறேன். இது அந்த குணா ஜபமணி ஸ்கெட்ச் தான். ஜஸ்ட் மிஸ் தெரியுமா நீனு? தாஸ் இன்னொரு சொல்றேன் நம்மள. எவன வேணாலும் வர சொல்ல. எத்தனை பேர் வேணாலும் கூட்டிக்க சொல்லு. நம்ம சைடுல மார்க்கெட் ராஜா ஒருத்தர் தான் போதும். மூதுகல சுட பாக்குறானுங்க. நேருக்கு நேரா வாங்கடா. உங்க அஸ்தியை கரெக்டா எடுத்து ஐயிட்ட சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுங்கடா. இந்த வரோம். ஏய் மோதலாம் வா. சிக்கனை கடிச்சு துப்புற மாதிரி அவனுங்களை துப்பு. உன் கோபத்தை அங்க வந்து காட்டு. வருதா? இந்த ரெண்டும் அந்த பல்ல புடுங்கன பாம்பை கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. பல்ல புடுங்கனாலும் படம் எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்டெஃபான் இன்னைக்கும் கிடைக்கும் போல. மார்க்கெட் தான் மஜா. சரி நான் முன்னால போறேன். உன்னால சமாளிக்க முடியலன்னா நான் வரேன். மார்க்கெட்டோட வரேன். மார்க்கெட் நீ சும்மா பக்கத்துல இருந்தாலே போதும். எங்களுக்குலாம் சும்மா அப்படியே நரம்பு பொட்டைக்குது. எப்படி போறான் பாரு சிங்க குட்டி கார். ஏய் நான் நினைச்சிருக்கீங்க. ரெண்டு பேரும் மார்க்கெட் போறதுக்கு பிளானா போடுறீங்க. இப்போ உங்களுக்கே ஸ்கெட்ச் போட்டு நேருக்கு நேரா வந்துட்டான் மார்க்கெட் ராஜா. நல்லா மாட்டிக்கிட்டீங்க. பண்றது பண்ணிட்டு அந்த ஒட்டடிக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? யாரை பார்த்து ஒட்டடி என்கிறாய்? ஏன் அத பத்தி சொல்லி நான் முன்னாள் அமைச்சரை கேவலப்படுத்தணும்? சொல்லித்தான் பாறேன். ஏந்திக்கிறேன். என்ன எல்லாம் போட்டு சோறா போடுறாங்க போட. பாருங்க முன்னாள் அட்டெம்ப்ட்டுக்கு மேல அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இது நல்லா இல்ல. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு. மார்க்கெட்டே நேர்ல வந்திருக்கா. நீங்க மட்டும் இல்லன்னா இது ரெண்டும் இன்னைக்கு வானத்தை பார்த்து மல்லாந்து கிடக்கும். தாசு யார முன்னாடி பின்னாடி கட்டிட்டு நிக்கிற தெரியுமா? பனிமரமே இப்போது என்ன சொல்கிறாய்? தெரியும். உன் பசங்க மூச்சு காத்து என் பின் கழுத்துல பட்டாலே மார்க்கெட் இறங்கும். நீங்க ரெண்டுல ஒண்ணு. காசு புரிய வச்சுட்டானுங்க. நேரா பல்ல குச்சி கட்டிப்பா. ஏய் என்ன மோதுறியா? வாடா. போ மார்க்கெட். என்ன எத்தனை தலை இருக்கு நீ நிக்கிறியா? நீ இறங்கினாலே எல்லா பயிலுக்கும் எமகண்டம் தான். மார்க்கெட் மார்க்கெட் கண்ட பசங்களோட அனாவசியமா ஃபைட் பண்ணக்கூடாது. அம்மா அடிப்பாங்க. ஆமா சண்டைக்கு போன ஆத்தா அவங்க காசு கொடுவா. நீ உங்க அம்மாவையே போட்டு அந்த அடி அடிப்ப. விளையாடுறதுக்கு நேரம் இல்ல மார்க்கெட். இறங்கு. காலிடி ரெண்டுல ஒண்ணு அவ்வளவுதான். என்ன பெருசா வந்து ஓட்டடிக்கு பின்னாடி பெரிய வண்டியில வந்தா நகல. ரெண்டு அங்கிளும் கையில கத்தி வச்சிருப்பாங்க. கத்தி வச்சிருப்பாங்களா? விளையாடாத மார்க்கெட். நீ தான் கண்ணு வச்சிருப்பிய. எடு பாரு மார்க்கெட் இறங்கி இங்க வந்து ரத்தாரோட போகுது. நீ எல்லாம் காலிடி. ஐயோ கன் எடுக்க சொன்னா மவுத்தார் கன் எடுக்கறியா? என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? வெட்டுடா. வெட்டணும்னு முடிவு போட்டா நெஞ்சில மட்டுமா வெட்டுவானுங்க? ஐயோ விவரம் புரியாம விரிச்சு எவ்வளவு இன்ஜின் காட்டுறானே. என்னடா சிங்கத்தான் பாரு சொல்றா. மார்க்கெட் இறங்க மார்க்கெட். இறங்கி போய் ஏதாவது பண்ண மார்க்கெட். அனுப்பியா? நீ இறங்கலன்னா இறக்கிடுவானுங்க. தலைவரே மார்க்கெட் வந்தா ஸ்டெபானி மேடம் வேணும்னு கேட்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்புறம் பாத்துக்கங்க. இவங்க ரெண்டு பேரும் நம்பாதீங்க. தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. என்னன்னா நடக்குது? ரொம்ப பயமா இருக்குண்ணா. தாசே நீ கொஞ்சம் இங்க வா. மார்க்கெட்டான பையா. தலைவரே இதுக்கு யோசனை பண்ணிக்கீங்க. மார்க்கெட் இறங்குற வரைக்கும் தான் ஸ்டெபானி மேடம் பத்திரம். தாசே இன்டர்வல் விட்டுட்டு வா. அட இடவேளை விட்டுட்டு வாயேன்பா. சரி யாரும் நவர கூடாது. 2 நிமிஷத்துல மார்க்கெட்டோட வந்துட்டேன். ரெண்டு என்ன சொல்ற நம்ம மார்க்கெட்டே? நம்ம மார்க்கெட்டே அவுட். அங்க பார். அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அங்கிள். அங்கிளா? நான் பரவாயில்ல. என்ன அண்ணான்னு சொன்னான். அது இல்லையா? என்ன உளறான்?
மார்க்கெட் வா மார்க்கெட். இங்க பாத்தியா சைன் சஃபரிங் ஃப்ரம் குளிர் ஃபீவர்னு லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வாய்தா வாங்கிட்டு வந்துரு. அங்க ஓவரா பில்டப் கொடுத்துட்டியா? ஓவர் கான்ஃபிடன்ட் உடம்புக்கு ஆகாதுன்னு ஏற்கனவே தலை சொல்லிருக்காரு. எப்படியாவது சமாளிச்சு எஸ்ஆர் வழியே பாரு. இந்த டயத்துல எவன்டா போனு? 5 நிமிஷத்துல போற உயிருக்கு 2 நிமிஷத்துல பாலிசி எடுக்கிறதா இருந்தா 800க்கு வந்துரு. வச்சு தொலையா போன. சரி, நீங்களே வந்திருக்கீங்க. அதனால மார்க்கெட் என்ன சொல்றான்னா 2ல 1 கொடுத்துடுங்க, நாம சுலுவா முடிச்சுக்கலாம். அப்படின்னா ஒன்னு சூல இல்ல குணா, 2 பேர்த்துல ஏதோ ஒண்ணு கொடுங்க, நாங்க போட்டுட்டு போயிட்டே இருக்கோம். என்ன மனசாராதா? அதனால நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நாங்க வெயிட்டிங் போடுறோம். வெயிட் பண்றோம், கவலைப்படாதீங்க, அங்கேயே இருக்கோம். என்னாச்சு? கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்தவரை விட்டு கட்டிங்களை பார்த்து வச்சுட்டா. இப்போதைக்கு நேர் பண்ணியாது. ஏ குணா, நீதான் அதுக்கு சரியான ஆளு. நீ போ. மண்டையா மட்டி மூடா, அவன் குறிப்பிட்ட 2ல் 1. நீயும் தான். நீயும் சற்று கிளம்பு, உன் தலையை காவு கொடுத்து விட்டு வா. ஏன் நீ போறது? சிறிது தேங்காமல் போதே வா. போ மணி. நீ போடா. இல்லை, என்னால் முடியாது. தலைவர் விட்டு போனால் அவருக்கு பணிவிடை செய்ய யார் இருக்கிறார்? தலைவா, உன் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். இவனே நீ போடா. தந்த கர்மாந்திரா போடா. போடா. ஹலோ முன்னாள், 2 பேர்ல யாருன்னு முடிவு பண்ணிட்டியா? தாசே, நாம ராதா வந்தோட பேசி தீர்த்துக்கலாம். கிளம்ப சொல்லு. இல்ல வேணும்னா மார்க்கெட்டை இறக்கலாம். நானா சொல்றேன்ல. ஒண்ணுல இப்ப கூட இறக்கலாம். வேணும்னு சொல்லு, அப்படியே ரிவர்ஸ்ல. ஏய், யாரு நினைச்சீங்க இங்க பாரு. தாசே, யூ டர்ன் போட போறானே, ஆக்சிடென்ட்ல ஏறி விதியா. எமங்கிட்ட வாய்தா வாங்கிட்டு வந்திருக்கோம் டாக்டர். சீக்கிரம் ஏதா பண்ணுங்க. டெம்பரேச்சர் தாறுமாறா இருக்கு. ஃப்ளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்கு. ஆஃப் கோர்ஸ் பால்பிட்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இப்படி நான் பார்த்ததே இல்லை. நாங்களும் தான். நான் ஒரு மெடிசன் எழுதி தரேன். இது கவுண்டர்ல வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். மார்க்கெட் உனக்கு அதெல்லாம் புரியாது. திருப்பி விடு, வாங்கிட்டு வரேன். அவருக்கு இது மெடிக்கல் ஷாப்ல மட்டும் தான் புரியும். Doctor, you've prescribed me paracetamol tablets. Can you please suggest me an injection of acetaminophen, which is also paracetamol? இங்கிலீஷா? Since it's intravenous, it will be much faster. Something like, yeah, this will do. வண்டியா பேசுற வாயில வயலின் வாசிச்சுட்டு இருக்கான் பாரு. யோ, மவுத்தா இருக்கானியாது. என்ன இழவோ. கன்ஃபார்மா இது நம்ம மார்க்கெட் ராஜாவே இல்ல. எவனோ மவுத் ஆனவன் தான் உள்ள உட்காந்து மவுத்தா இருக்கான்னு வச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ பேய் பிடிச்சிருக்கியா? இல்லனா என்னையும் அங்கிள் அண்ணன் சொல்லுவானா? கடைசி அவனை கல்லற தோட்டத்தானே கண்டுபிடிச்சா. ஆமா, அங்கதான் ஏதோ காத்தோ கருப்போ அடிச்சிருக்கு. காத்தா ஐயோ, நான் இங்கதான் படுப்பேன். எங்க தலை வைப்பேன்? இங்க. இங்க தலைனா இங்க நெஞ்சு, அங்க ஓட்டாங். ஐயோ, என்ன சேஞ்சல? மார்க்கெட் தம்பியை பார்த்துட்டேன். என்ன ஏதோ புதுசா பார்த்த மாதிரி சொல்ற? ஓ சார், இப்படி தம்பியை நான் பார்த்ததே இல்ல. அவன் மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுது. என்னடா அஞ்சல பார்த்த. அண்ணே, அங்கிள், இது என்னோடதே இல்ல, ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. அதான் ஜெட்டி கூட லூசா இருக்குன்னு கைட்டிட்டியா? ஆளு வளர்ந்துருக்கான். போடு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நிக்கிற மூஞ்சி மோரக்கிட்டு. மார்க்கெட் ஒரு பயந்தாங்குழி ஆயிட்டான்னு வெளியில தெரிஞ்சது, நம்ம மொத்த கேங்கையும் போட்டுடுவானுங்க. இனிமே நம்ம பசங்க கூட மேல வரக்கூடாது. நீ, நான், மார்க்கெட் 3 பேர் மட்டும்தான் இருக்கணும். அஞ்சலை மட்டும் சோறு வைக்கட்டும், கண்ணை மூடிக்கிட்டோம். நீங்க மார்க்கெட்டுக்கு போய் நான் சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. வர வழியில சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அந்த மார்க்கெட்ல வேணாம் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போ. மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், எப்ப பார்த்தாலும் மார்க்கெட் பேச்சு தானா? இப்போ உங்க மார்க்கெட்டே போச்சே. யாரோல தெரியுமா?
அந்த மார்க்கெட் கழுத்து என் கையால நெரிக்க போறேன். உங்களுக்கு தான் கை வலிக்கும். வாய விட்டா நின்னு பேசும் அண்ணன் சோஜாடா. டோட்டல் மார்க்கெட்டுக்கும் ஒரே ராஜாடா. நீ ஒண்டி குண்டி குத்த நின்னா தேவையில்லாத வேலை என்ன மாறு பாக்ஸ வச்சு பவீனா. ஐயோ மாச்சுரியில் 10 பெத்தானா. மட்டை மேல மட்டை பண்ணி பேர் எடுத்த மண்ணன் வெட்டிங்கில்ல வெயிட்ட காட்டு மார்க்கெட் ராஜா அண்ணன். துர்கா சுருன்னு வாய விட்டா சிங்கிள் பஞ்சில நாக்க விட்டா அச்சு விடும் ஆளு தூளுடா. கை மால் சண்டை இல்ல ரொம்ப வாளுடா. டேய் மட்டன் விட்டா டூல்ஸ பேட்டு தொண்டில விட்டா ஜபுரு காட்டும் ஊரு பேலுடா. உனக்கு டவுட் இருந்தா நீ கேளுடா. மட்டை மேல மட்டை பண்ணி பேர் எடுத்த மண்ணன். யோ பானிபுரி தண்ணி அனுப்படா போய் வேணும். வாசல் அந்த பக்கம் இருக்குது புரியுதா? அந்த சலோ நிகழ் நிகழ் அச்சா. சோபாவை சொரியாதரா. மார்க்கெட்டை பார்த்து ஊரு பயந்தது போய் இப்படி பயந்தாங்களி பேய் பிடிச்சி பங்கமாயிட்டானே. நீ பதட்டப்படாத, இதுக்கு ஆள் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேய் ஓட்டுறதுக்கு மிஸ் கலாவதின்னு ஒரு பேய் ஓட்டுறவ இருக்கா. இங்க பார், ஊருக்குள்ள அவ தான் பெஸ்ட். கௌதம் மேனன் படம் பார்த்த மாதிரியே இருக்குல்ல மிஸ் கலாவதி. இந்த கண்ணம் ஆப்பிளா இருக்கும் போது ஆரம்பிச்ச காதல் இப்போ அவரைக்காயா மாறிடுச்சா? ஆரஞ்சு சோலையா மாறிடுச்சு. வெக்கம் என்ன பிடிங்கி திங்குது. அந்த வெக்கம் பிடிங்கி தின்னது போக நீதியை இந்த குணசீலன் பிடிங்கி திங்க போறதே. அதுக்கு தான் ரிசார்ட் போயிட்டு இருக்கோம்ல. ஆமா, ஈசிஆர்ல அந்த ரெசார்ட்ல நமக்குன்னு தனியா ஸ்விம்மிங் பூலே இருக்கு. பட் எனக்கு ஸ்விமிங் தெரியாது ஐடியா. நான் கத்து தரேன். ஓகே. ஆடா நீ அந்த ஸ்விம் சூட்ல எப்படி தெரியுமா இருப்ப? டியர் வெல்ல பேசுங்க. டிரைவர் கிளீனர் கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப பண்ணுவாங்க. பொடி பசங்க. நீ டிரைவர், நான் கிளீனரா? சார் ரிசார்ட் வந்தாச்சு சார். அத நினைச்சா கம்பெனி. Thank you dear. தம்பி அந்த லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வா. ஓகே சார். கம் ஆன் பேபி. டியர் என்னது இது? இதுக்கு பேர் தான் இஸ்பா. இதுல நம்மள படுக்க வச்சு ஆவி பிடிப்பாங்க. ஓ ஸ்பா சின்னதா இருக்கே. நம்மள மாதிரி கப்பல்ஸ் எல்லாம் நெருக்கமா இருக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. அன்னை சுந்தரி பாய். அன்னை மீன்ஸ் தாய். தாய் மசாஜ் லேடி. love Thai massage. This is so romantic. ரிசப்ஷன் பாய் மாதிரி இல்லையா? மிஸ்டர் மிஸ்ஸஸ் குணசீலன் ரூம் கீ கொடுங்க கொடுங்க. மார்க்கெட் ராஜாவே பெரிய பேய்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த பேய் இன்னொரு பேய் பிடிச்சிருச்சா? ஏன் சார் இந்த மாதிரி நேரத்துலயா நீங்க எங்களை பேய் மாதிரி பிடிக்கணும்? அதானே இங்க பாருங்க சார். இல்ல சார், நாங்க 2 பேரும் 96 பேட்ச். அந்த காதல் கணிஞ்சு இப்பதான் கல்யாணத்துல முடிஞ்சிருக்கு. இல்ல 96 பேட்ச்னா எந்த ஸ்கூல்? ஸ்கூல் இல்ல, 96ல நாங்க எம்ஏ முடிச்சோம். நீங்க நியூலி மேரிட் கப்புள் இல்ல, நியூலி வெட்டட் ஓல்டு கப்புள். புரியுதா? இத பாருங்க சார், பேய வரட்டத்துக்கு என்ன விட பெட்டர் ஆளுங்கெல்லாம் கிடைப்பாங்க. அதுவும் இல்லாம லேட்டஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வீட்ல இருக்கு. அதனால நாங்க ரெசார்ட்டை முடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு இவர கோம பேய் பிடிச்சிருக்கு. முதல்ல அந்த பேயை விரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பேயை விரட்டுறேன். ஓகே இருக்கிற கொஞ்சம் எனர்ஜி கையை குலுக்கியே முடிச்சிடாத. எனர்ஜி ஏத்திட்டு இருக்கேன். வரதா இதான உங்க எக்யூப்மெண்ட்ஸ்? அட பாவிகளா, இதெல்லாம் எப்படி என் வீட்ல இருந்து எடுத்தீங்க? மெயின் கதவை உடைச்சோம், ஹால்ல தேடணும். 2 மர பீரோ உடைச்சோம், கடைசியில கட்டில உடைச்சோம். அதுக்குள்ள இருந்து ஐயோ கட்டில உடைச்சு விட்டீங்களா? இப்ப என்ன முடிவு? ஓகே, சட்டு புட்டுன்னு இந்த பேயை விரட்டுறோம். உடனே இங்க இருந்து கிளம்புறோம். ஓகே டியர்? ஆமா டியர். உனக்காக அந்த ரெசார்ட் வெயிட்டிங், ஸ்விம்மிங் பூல் வெயிட்டிங், மீ வெயிட்டிங், முக்கியமா அந்த இஸ்பா வெயிட்டிங். ஏன் மூஞ்சிய தொப்ப வரைக்கும் தொங்க போட்டிருக்க? பின்ன என்ன சார்,
40+ எனக்கு. 30 வருஷமா அவளை லவ் பண்ணேன். 3 நாளைக்கு முன்னாடி தான் முடிவெடுத்தோம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. ஃபுல் மூட்ல இருந்தா சார். தெரிஞ்சுட்டீங்களா சார்? டேய், உன் பழைய புது பொண்டாட்டி கிட்ட அந்த பேய வேறட்ட சொல்லு. 3 மணி நேரத்துல உன்னே வந்து ரிசார்ட்ல விட்டுறேன், என்ஜாய் பண்ணு. இஸ்பா நல்லா இருக்கும்ல. ஆனா இல்லாத பேய் எப்படி விரட்டுறது? இந்த உலகத்துல பேயே கிடையாது சார். சாருக்கு பேய் நான் நம்பிக்கை இல்லையா? அது என் பரம்பரைக்கே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு 2 கதை சொல்லவா? ஃபர்ஸ்ட் கதை. எங்க ஊர்ல ஒரு பாலடைஞ்ச பங்களா ஒன்று இருக்கு. பத்தியா பயப்படுறாரு. அங்க ஒரு நாள் ராத்திரி தங்கினா பேய் அடிச்சு கொண்டுருவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்க அப்பா அந்த பங்களாக்குள்ள போனாங்க. 30 வருஷம் ஆச்சு, இன்னும் திரும்பியே வரலையே. தெரியுமா? 30 × 365 ராத்திரி வீரமா தனியா. ஆமா. மேல இப்ப கீழே எங்க ஊர் கிணத்துல ஒரு மோகினி பேய். குளிக்க போறவங்க எல்லாம் காலை பிடிச்சு விட்டு கொண்டுருவாங்க. ஆனா எங்க அண்ணன் அந்த கிணத்துல போய் டைவ் அடிச்சான். 15 வருஷம் ஆச்சு, இன்னும் வரலையே. 15 × 365 தண்ணிக்குள்ள. ஆமா, தைரியமா டைவ் அடிச்சான். சாக்கா இருக்குல்ல? கரெக்ட் தான் தாசு. இவர் எப்படி பேய நம்புவாரு? அங்க வரது உன் ஒய்ஃபா பேயா? எந்திரன் படத்துல வர எமி ஜாக்சன் மாதிரி இருக்கல்ல? எனக்கு என்னமோ கொசு மருந்து அடிக்க வந்த மாதிரியே இருக்கு. பொறாமையில பேசாத. This is a ghost detector. I'm a ghost jailer. அந்த பேய் எந்த ரூம்ல இருக்கு? இங்க. Here. God bless you. வந்துடுது. I am waiting. Good job. சொல்லுமா, இப்படியா இப்படியா? வரதா, போய் பாரு. கொஞ்சம் இருங்க. மார்க்கெட்டை பிடிச்சி வச்சிருக்கிறது சந்திரபாபுன்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டோடைய ஆவி. அது என்னோட கம்யூனிகேட் பண்ணுச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த கல்லறையில் மார்க்கெட் வச்ச குறியில் ஒரு டாக்டர் பையன் செத்துட்டான். சரிதான், அந்த பையனோட ஆவிதான் மார்க்கெட்டுக்குள்ள பூந்துருச்சா? அந்த சந்திரபாபுவோடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் என்கிட்ட பேசிச்சு. மார்க்கெட்டோடைய ஆன்மாவை தூங்க போட்டுட்டு அதுக்கு மேல இந்த பையனுடைய ஆன்மா ஃபுல் டைம் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்ன ஆன்மா சாண்ட்விச்சா? கொஞ்சம் சும்மா இருங்க டியர். சாரி டியர். இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த பையன் செத்து போனது அவனுக்கே தெரியல. அதுக்கு ஆக்ரோஷமான ஆவிங்கெல்லாம் பொதுவா பாடியை விட்டு வெளியில வரதுக்கு முரட்டுத்தனமா முயற்சி பண்ணும். ஆனா இந்த பையன் ரொம்ப பயந்தாங்கொல்லியா இருக்கான். அதான் மார்க்கெட்டை விடாம புடிச்சு வச்சிருக்கான். நீ தான் பேய ஓட்டுறதுல கில்லாடியாச்சு, அதை ஓட்டிடு. அது என்ன பைக்கா ஓட்டுறதுக்கு? டியர் சாரி மிஸ்டர் தாஸ், நான் எங்க கோஸ்ட் பஸ்டர்ஸ் கிளப் மெம்பர்ஸோட ஸ்கைப்ல சாட் பண்ணி இதுக்கு என்ன ரெமெடிஸ் இருக்குன்னு பாக்குறேன். அதுக்கு 1 மாசம் ஆகும்ல டியர்? மேபி. சார், அதுக்குள்ளே நாங்க ஃபர்ஸ்ட் ஐட்டம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாவோட வரோம். ஓகே கைஸ்? ஏய், கம் ஆன்.
மார்க்கெட் ராஜா ஒரு பயந்தாங்கொல்லின்னு வெளியில தெரிஞ்சிச்சு எங்களுக்கு எல்லாருக்கும் கொல்லி வச்சிருவாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க பார், அந்த ஆவியை விரட்டிட்டு மார்க்கெட்டை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டு. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் எங்க கெஸ்ட். வருதா? இவங்களை அந்த ஃபர்ஸ்ட் நைட் கூப்பையில கொண்டு போடு. கராத்த பாத்திருக்கியா? அதுக்கு நான் சுட்டி டிவில பாத்திருக்கேன். சரி, போ போ போ. இனிமே இந்த டோராவோட தான் உனக்கு டேரா. மார்க்கெட் பாத்தியா? நோ மார்க்கெட் நான் மூஞ்சில கோவத்தோட விறுவிறு நந்து போனா போல. சரிதான் யாருக்கோ சங்கம் நினைச்சுக்கினேன். நீ போலியா நான் கூட? மார்க்கெட் எஸ்கேப் கொண்டு விட்டோம். ஐயோ, மார்க்கெட் எங்கெல்லாம் போகணும் அங்கெல்லாம் ஆள அனுப்பணும். ஓகே. ஹலோ, மார்க்கெட் எங்க போவான்னு நினைச்சு தேடாம அந்த சந்திரபாபு எங்கெல்லாம் போவான்னு யோசிச்சு தேடுங்க. அப்படின்னா மெடிக்கல் காலேஜ். பண்ணா இப்படிதான் கிடைக்குதா உனக்கு? கிடைக்குதா? ஹலோ, சும்மா விளையாடுறோம். சரியாயிட்டானு எதுவும் போட்டு கொடுத்துடாத. கோவத்துல நான் என்னைய மறந்து காலையில இழுத்துட்டு வந்து அடிக்கிறாரு. 2 கேஸ் லூஸ் ஆகிட்டதுக்காக மார்க்கெட் என்ன போட்டு அந்த மிதி மீஞ்சிருக்கான். அதனால என் பங்குக்கு 4 போட்டு மார்க்கெட்டுக்கு அரக்கோணம் ரயில்வே பார்க்கிங் கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சான். அதான் ஒரு ஹவுஸ். என்னையா என்னமோ கொம்பிட்டது கெட்ட வாசனை வருது ஐயா. எங்க இருந்து என்ன ராங்கி பாத்தீங்களா? இந்தமா புல்லட் பம்ப்ல இங்க எல்லாம் சுருட்டு பிடிக்க கூடாது. என்ன தெனா விட்டு பெரிய எம்ஆர் ராஜா நினைப்போ. அங்க ஒருத்த லுங்கி ஏய் காலையில் லுங்கி கட்ட விடாது. ஐயோ, அவுத்துட்டா. அக்கா கேவா? அக்கா என்ன சுந்தரி அக்கான்னு சொன்னாலே பெருமுறை 10 போடும். ஏன் அவ்வளவு அடியா? அக்கா ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஏய், யாரு நீ? உன் அட்ரஸ் என்ன? நாகேஷ் பாபு 2வது சந்து. அட்ரஸ் கேட்டா இவன் பாட்டு பாடுறான். பாட்டா? மார்கபந்து முதல் சந்துன்னா மட்டும் கவிதை என்னாரு கமலாதன். சின்ன பையா, அந்த டாக்டர் பொண்ணு வருது, போய் மடக்கு. டாக்டர் பொண்ணு நில்லு. ஏய் நில்லு நில்லு நில்லு. ஏய் ரைட் காவடி. அக்காயிட்ட வா 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 வா. வந்துட்டா. ஏய் டாக்டர் பொண்ணு, இந்த சுந்தரி பாய்க்கே டேக்கா கொடுக்கறனா நீ எவ்வளவு பெரிய மார்க்கெட் ராணியா இருப்ப? ஏமா அன்னைக்கு மார்க்கெட் ராஜாவை லவ் பண்ண சொல்ல தூது சொல்ல இந்த சுந்தரி பாய் தானே கூட்டி போன? ஆமா. இப்ப எப்படி அவனுக்கு தனியா ரூட் போட்டு அவனை மடக்கன? பாருங்க அத்தை, நாளைக்கு உங்களை மார்க்கெட் ராஜா வீட்டுக்கே கூட்டிட்டு போய் அவர் கண்ணு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வளையல் மாட்டி விடுறேன். என்ன மாட்டி விட பாத்தியா? என் புள்ள என்ன நினைப்பா? 12 வளையலுக்காக அவனை அடமான வச்சேன்னு தப்பா நினைக்க மாட்டேன். நான் அங்கெல்லாம் வரல. நாங்க வரல. எனக்கு தெரியாது, வந்தாதான் வளையல். அக்கா நீ அங்கெல்லாம் போக கூடாது. இங்கே இப்படியே சுத்து போடுவோம். 10 வளையல் இல்லங்கட்டி அதுக்கு ஈடா பணம் வாங்காம இங்க இருந்து நவுறாத. அப்படியா? அப்போ நான் மார்க்கெட் ராஜாவை இங்கே வர வைக்கிறேன். இங்கே வச்சே வலையில மாட்டி விடுறேன். வரவை வந்து 2 போட்டான்னா தன்னால ஓட போறான். எனக்கு வலையில எல்லாம் வேண்டாம், எனக்கு வேண்டாம். கடைசியில அம்மா மாமா வேலை பார்த்த மாதிரி ஆயிப்போச்சு. நானும் டீன் பொண்ணுதான். நான் சொன்னா மொத்த காலேஜும் உங்களை சுத்து போடும். ஒண்ணு நீங்க மார்க்கெட் ராஜா வீட்டுக்கு வரணும், இல்ல இப்போ மார்க்கெட்ட இங்க வர வைப்பேன். எப்படி வசதி? இந்த மாதிரி வசதி இங்க வச்செல்லாம் வேண்டாம். எதுவா இருந்தாலும் என் மக வீட்டுக்கே போய் நான் வாங்கிக்கிறேன். சரி சரி நீ போய் படி. என்ன இப்படி செக் வைக்கிறா? எத்தனையோ கோரமான ஆக்ரோஷமான பெய்யெல்லாம் கதற வரட்டி இந்த பைந்தாங்குள்ளி பெய் எனக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. யாரா அவன்? இல்லாத பெய்ய வரட்டுனா எப்படி வரட்டுவேன்? இப்போ
இதைத்தான பேய் ஓட்டுற மிஷின் சொல்லி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல யூடியூப்ல 4 மில்லியன் வியூஸ் வரும். எங்கடா அது? மண்டோரை எடுத்துக்குவேன். அப்புறம் இதை எடுத்து தலையில அடிப்பேன். அப்படியே ஏதோ முனைக்கிட்டு வைப்பேன். அப்புறம் இந்த வெள்ளை லைட் அப்படியே அமுத்தினா எழுதிப்பாரு. அப்படியே இப்படி பார்ப்பேன். அப்புறம் இந்த கொசு அடிக்கிற பேட்ட மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பார்ப்பேன். அப்புறம் இங்க பார்ப்பேன். அப்புறம் இங்க இருக்கான்னு பார்ப்பேன். அப்புறம் இங்க நடத்துங்க. இந்த பொம்மையை பாரு, மைக்கேல் ஜாக்சன் சில்லு குட்ட மாதிரியே இருக்கு. இந்த பொம்மையை இப்படின்னுவா உடனே ஜோடியா சட்ட பேரெல்லாம் வந்துருமா? இது என்ன பேயோட ஒய்ஃபையா? இந்த பட்டத்தை அப்படியே பிரஸ் பண்ணா இந்த ரயில்வே ட்ராக்ல அப்படியே பேசிட்டே போய் அடிபட்டு சாகிறான்ல அவன் பேய வந்துருவானா? சொல்லுங்க, இது என்ன 4Gயா 5Gயா? இத கட்டில மாட்டிக்கிட்டா பேயெல்லாம் தெரியுமா? பேயம் தெரியும், அதுங்க பேசுறதும் கேட்கும். மாட்டுங்க. பாக்குறேன் எப்படி தெரியுதுன்னு. எங்க ஐயோ, உண்மையிலே பேய் தெரியுமா? காலாவதி ஆயிரம் போட்டுருங்க. கலா, எப்படியா இந்த பேயை வெட்டி விட்டுப்பா ப்ளீஸ்பா. அதுக்கு இன்னும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலைங்க. வந்த பேயெல்லாம் விரட்ட முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்க. டிக்கெட் யோ, ஆல்ரெடி நீ எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டியா? உன் டிக்கெட் எங்கயா? ஏன் டிக்கெட்டா? எடுத்துட்டு வாயா. ஏன் டிக்கெட் எடுக்கலடா? ஏய், உதான் கலாவுடா. கம்முட்ரு. பேரை சொல்லு, சீட் நம்பர் என்ன? ஐடி எடு. இனிமே தான் மேலே வாங்கணும். கலாவதி வா, நிமிந்து பார்க்காம அப்படியே குடிஞ்சுக்கிட்டே போமா. என்னடா ஆய் போய் கழுவாத மாதிரி நினைக்கிறேன். இதுங்க பேய வரட்டும் நீ நம்புற? தாசு, வேலைக்கு ஆகாது. வச்சிருந்து வீணா போறத விட அனுமதி. எல்லாரும் கொஞ்சம் படிங்க. நீ இங்கே இரு, நான் உள்ள போயிட்டு வரேன். ஏன் நானும் உங்க கூட வரேன்? நீ அங்க வரக்கூடாது. நான் என் பையனை அறையிறேன், அசிங்கமா திட்டுவேன். நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. அடிப்பீங்க? பின்ன என்ன? அவன் என்கிட்ட என்ன சொன்னா, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சுத்துறானா? என்ன அடிக்காம அவட கொஞ்சம் வேணாம். அப்படி நான் கொஞ்சது யாரும் பார்க்க கூடாது. சரி, நீங்க இரு. நீ வா. இரு. இப்போ ஒரு அம்மா வரும், அது உன்னாட்டதான். ஓகே, கிட்ட வந்த உடனே செவில் டர்ன் ஆகுற மாதிரி பலாறு பேயார விடு. காத்துல கொஞ்சம் சத்தம் வரும். ஓகே. ஐயோ பாவம் அங்கிள், நான் யாரையும் அடிக்கலாம் மாட்டேன். அதை இவன் சொல்றான். ஏய், சொன்னது செய், புரியுதா? வரும் பேய். இவன் கிட்ட அம்மா, எங்கம்மா போறீங்க? வாங்கம்மா. ஜியோவோட பெரிய நெட்வொர்க் ஆச்சே, உலகம் ஃபுல்லா பரப்பி விட்டுருமே. ராஜா, நீ என் பிள்ளையா? இல்லம்மா. அதான் நல்லா தெரியுதே. அட பெத்தவளுக்கு தெரியாதா? தாசு, எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? வக்கீலே, எனக்கு என்ன தெரியாதா? என் புள்ளைக்குள்ள என்ன பூந்து இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படிக்கா தெரியும்? அவசரப்படாத வருதம். அவன் மனசுக்குள்ள லவ்ஸ் வந்து புகுந்துருச்சு. கேக்கிட்டே மறைக்கிறீங்களா? லவ்ஸ் வந்தா புலி கூட பூனை ஆயிடும். சூப்பர்க்கா, நீ சிபிஐலயே சேரலாம்க்கா. ஏய் டாக்டர் பொண்ணு, என்னவா முகத்துல பல்பு எரியுதே? ஏய் டாக்டர் பொண்ணு, என்னத்த? என் கையில வளையல் பொண்ணு கெஞ்சிட்டு இருந்தல, வா வா வா. நான் எதுக்கு? வா போடு. என்ன நடக்குதுங்க? சுந்தரி பாய்க்கு வளகாப்பு. தாங்கல. சுந்தரி பாய் இப்படி பண்டரி பாய் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா.
காளிகம்மா டாக்டர் பண்ணி சந்தோஷத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா காப்பாத்துவல்ல. ஐயோ ஐயோ சொல்லு. ராதா சார் வந்துட்டு இருக்காரு. நம்ம ராதா சார் வந்துட்டு இருக்காரு. கிழிஞ்சுது. கடவுள பாவா. ஐயோ, இந்த பேயை பார்க்க அந்த பூதம் வருதே. எங்க அவன்? முடிச்சவன ஆபரேஷன் பண்ற மாதிரி தான். ட்ரஸ்ட் மீ, ஐ எம் a junior doctor. உனக்கு இங்கிலீஷ் காட்டுது சூப்பியா? வாங்க தலைவரே. ஏர்போர்ட்ல இருந்து நேரா வரேன். துபாய் டியூட்டி ஃப்ரீல வாங்கினது. ஃபாரின் சரக்கு. என்ஜாய் பண்ணுங்க ரெண்டு பேரும். சரக்கு சரக்கு. நான் மார்க்கெட் கிட்ட பர்சனலா பேசுறேன். போங்க. பாயிண்ட் ஆஃப் விசனின்னு அனாவசியமா வாய திறக்க கூடாது. அவர் என்ன கேட்டாலும் கம்முன்னு இருக்கணும். புரியுதா? நான் ஊர்ல இல்லாதப்போ போலீஸ் மினிஸ்டர் இந்த தொந்தரவுலாம் இல்லைல்ல. நான் கொடுத்த சரக்க திருப்பி எப்போ கொடுக்க போற? இப்போ போலாங்கிறியா? ஒரு நிமிஷம். அந்த புது சார் இல்ல, யாரு? ஏமாறாதா? அவர் கொடுத்த சரக்கு திருப்பி கேட்கிறார் அங்கிள். இத ஓபன் பண்ணி பாதி சரக்க குஷாம உச்சாவே போயாச்சு. சொல்லி அனுப்பு. அவரு நம்ம சார் தான். சரக்கு என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு போய் சொல்லு. சரிண்ணா. ஏய், என்னடா சொங்கி மாதிரி நடுகிற? நல்லா கெத்த அப்படி ராஜா மாதிரி உள்ள போய் காலுக்கு மேல காலு போட்டு அங்கிட்டு சொல்லுப்பா. கெத்தன்னா அப்படி சொல்ற தூக்கு நெஞ்ச விட. இப்ப எப்படி இருக்கு? குழந்தை போயில போடா போ. சரக்கு என்கிட்டே இருக்கட்டும். வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒண்ணுமே சரியில்லையே. விளையாடாத, நான் பொல்லாதவன். சரக்கு என்னது? அத மரியாதையை திருப்பி கொடுத்துரு. இப்படியே போலாமா? ஒரு நிமிஷம். மறுபடியும் நினைக்கிறேன். சரக்கு அவர் தான், அத மரியாதையை திரும்ப கொடுக்க சொன்னார் அங்கிள். இவரு கொடுத்த சரக்கு திருப்பி கேட்கிற அல்பது எதையா மரியாதை? இவரு ஏன்னா இவ அப்படி சொல்லு. என்ன இவன்? காவியமா சொல்லி அனுப்பு. இப்ப சொல்றேன் பார். எது நேற்று உன்னுடையதோ, எது நேற்று உன்னுடையதோ அது இன்று என்னுடையது. அது என்னுடையது. அது இன்று என்னுடையது. அது இன்று என்னுடையது அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. அப்படின்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. போய் அவர்கிட்ட சொல்லிடு. அது நேற்று என்னுடையது. அது என்ன அங்கிள்? வாடா. சரக்கு பதிலா முருக கொடு. சைதியாத எது நேற்று உன்னுடையதோ அது இன்று என்னுடையது. பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு. சரக்கு கேட்டா முறுக்கு கொடுத்து நக்கல் பண்றியா? என்கிட்டயே பிளான் பண்றியா? நீ வேணா ஆள் மாறலாம், ஆனா நான் அதே பழைய ராதா தான். கவர்மெண்ட் என் கையில. ராஜாவா இல்ல எம்ஆர் ராஜாவா? கண்ண கீழே இறக்குங்க. நான் எம்ஆர் ராதாவோ இல்லையோ, ஆனா இவன் எம்ஜிஆர் இல்ல. நம்பிக்கை துரோகம் பண்றான். இவன் சினிமாவுல காட்ட நம்பியார் மாதிரிடா. சரக்கு. ஏய், உன் பேரை என்கவுண்டர் லிஸ்ட்ல இருந்து எத்தனை வாட்டி தூக்கி இருக்கேன்றது யோசி.
சரக்கு நீயா வந்து ஒப்படைக்கிற? அப்படி என்னடா சாருக்கு அது? அதான் தெரியல அங்கிள். இவனை கேட்டேன், இவன் எம்ஜிஆரும் இல்லை நம்பியாரும் இல்லை, பம்பர கண்ணாலே சந்திரபாபு. டேய், எங்கடா இருக்க? போயிட்டே இரு, புளியந்தோப்பு வரைக்கும் போகணும். போ போ போ. நீங்க பின்னாடி உட்காந்துட்டு வந்தா நான் டெல்லி வரைக்கும் கூட போவேன். என்னது இங்க எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? நீங்க இரு, நான் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா பார்க்கவா? ஆமா அம்மா தான். அம்மா என்னம்மா? கதவு தோமா? அம்மா, இது என்னம்மா கோவம் என் மேல? கதவு தோறுமா? ஆயா, ஏன் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க? புரிஞ்சிருச்சு. ஓ, அந்த பொண்ணோட நான் வந்தது அம்மா பாத்துட்டாங்களா? நான் சொல்றேம்மா, கதவு தோறுமா? அம்மா இங்க போனா போக மாட்டேங்கிற. இங்க என்னடா வேலை உனக்கு? சாரி வாணி, இனிமே வாசிக்க மாட்டேன் ப்ளீஸ். லதாமா, உன் புள்ள வாசிக்கிறாமா?